பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஸ்கின் டைப் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப சுலபம், ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். என்ன பண்ணோன்னா, நீங்கள் காலையில் மூஞ்சி கழுவிடுறீங்களா, அதோட எதுவுமே உங்கள் முகத்தில் போடாதீங்க. க்ரீமோ எதுவும் போடாமல் ஒரு 2-3 நேரம் கழித்து உங்கள் முகத்தை பாருங்கள். எண்ணெய் பசையாக இருக்குதா, ரொம்ப எண்ணெயாக இருக்குதா அப்படின்னா உங்கள் சருமம் வந்து ஆயிலி சருமம். இப்போ ஆயிலியும் இருக்குது, சூப்பர் ஆயிலின்லாம் சொல்லுவாங்க. அது சும்மா ஒரு பேச்சு தான். ஆயிலி சருமம் அதுதான் உங்களோட சருமத்தோட டைப். இப்போ இந்த ஆயிலி சருமத்தை, எண்ணெய் பிசுக்கு சருமத்தை எப்படி பராமரிக்கிறது, எப்படி பார்த்துக்கிறது அப்படின்ற வீடியோவை நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். இந்த ஐ பட்டனில் போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வீடியோலேயே ஒரு ஐ பட்டன் மாதிரி இருக்கும். அதை லைட்டாக கிளிக் பண்ணுங்கள், வீடியோ அப்படியே வரும். அதில் எப்படி எண்ணெய் பிசுக்கு பாதுகாக்கிறன்ற வீடியோவை நான் போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா ட்ரை, வறட்சியாக இருக்கும், ட்ரையாக இருக்கும், எரியும் முகம். மூஞ்சை கழுவிட்டு வந்தோன்னா, எனக்குலாம் வந்து அந்த குளிர்காலத்தில் மூஞ்சை கழுவிட்டு வந்தோடனே அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்கும் சருமம், அவ்வளோ வறட்சியாக இருக்கும். அதுதான் வந்து வறட்சி. உங்களுக்கு முகத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே டல்லாக, வறட்சியாக, ட்ரையாக, அங்கங்கே வெள்ளையாக, பேட்சாக, இதுதான் வந்து வறட்சி சருமம், ட்ரை ஸ்கின். எனக்கு வந்து ட்ரை ஸ்கின். என்னோட ஸ்கின்னை நான் எப்படி பராமரிப்பேன் அப்படின்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுவும் இந்த ஐ பட்டனில் போடுறேன், பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின்னா என்னென்னா ஆயிலி, ட்ரை ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும். நெத்திலையும் மூக்குலேயும் ஆயிலியாக இருக்கும், மற்ற இடத்துலலாம் வறட்சியாக இருக்கும். இதுதான் வந்து காம்பினேஷன் ஸ்கின். நீங்கள் எப்படி உங்கள் சருமத்தை பாதுகாக்கணுன்னா, ஆயிலி ஸ்கின் எப்படி அவங்க சருமத்தை பாதுகாப்பாங்களோ அப்படியே நீங்கள் பாதுகாக்கலாம். கன்னத்தில் மட்டும் ஒரு சிம்பிளான ஒரு மாய்ஸ்சரைசரை பயன்படுத்திக்கலாம். சிம்பிள் மாய்ஸ்சரைசருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற பிராண்ட்ஸ் என்னன்னா, இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் பிராண்ட்ஸ் தான். இதில் இருக்க ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் கன்னத்தில், சின்னலாம் போட்டுக்கலாம். இப்படி வந்து காம்பினேஷன் ஸ்கின் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்கள் ஆயில் இடத்துக்கு வந்து நான் இங்கே லிங்க் போடுறேன், ஐ பட்டனில் போடுறேன் இல்லைங்களா, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது சென்சிட்டிவ் ஸ்கின். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எது பண்ணாலும் வந்து பிம்பிள் வந்துடும். நீங்கள் முகத்தில் எதுவும் போடலைனாலும் வந்துடும், போட்டாலும் வந்துடும், இல்லை புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் போடும் போதும் வந்துடும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்கு ஆக்னே வந்துட்டுருக்கோம். அதுக்கு முதல் காரணம் வந்து நீங்கள் போடுறதுனால மேலே போடுற ஒரு காரணம் முதன்மையான காரணம் கிடையாது. காரணம் வந்து ஹார்மோன்ஸால் உள்ளே இருக்கிற நம்ம உடம்பால் தான் அந்த மாதிரி வெளியில் காமிக்குது. ஏன் ஆக்னே வருது, ஆக்னேக்கு வந்து என்ன பண்ணணும், பிம்பிள்க்கெலாம் என்ன பண்ணணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை இங்கே நான் டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் போடுறேன். அதுதான் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின். எனக்கு பார்த்திங்கன்னா ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின். என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஐ பட்டனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆயிலி சென்சிட்டிவ் ஸ்கின்னும் இருக்கும், ட்ரை சென்சிட்டிவ். சில பேருக்கு ட்ரை சென்சிட்டிவே இல்லாமல் இருக்கும், சில பேருக்கு ட்ரை சென்சிட்டிவாக இருக்கும். என் ஹஸ்பண்டுங்களாம் பார்த்திங்கன்னா என்ன முகத்தில் போட்டாலும் பிம்பிளே சின்ன வயசுலேருந்தே வந்தது கிடையாதான். அந்த மாதிரிலாம் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்ல நம்மளுக்கெலாம். அதனால் ஸ்கூலில் இருக்கும்போது பிம்பிள் ஃபேக்ட்ரி மாதிரி இருப்பேன். ஆயில் பிம்பிள் ஃபேக்ட்ரி அப்படியே என்ட்ரிலேருந்து ஃபேக்ட்ரி மாதிரி வரும், அந்தளவுக்கு இருக்கும். அதனால் நிறைய கொடுத்து வச்சவங்களாம் இருக்காங்க. என்ன போட்டாலும் அவங்களுக்கு வரவே வராது. அவங்களாம் வந்து நார்மல் ஸ்கின். அதை தான் நான் சொல்ல வரேன். நார்மல் ஸ்கின் அவங்க அந்த மாதிரி சருமம் பார்த்திங்கன்னா ஆயிலியாகவும் இருக்காது, பிம்பிளும் வராது, ட்ரையாகவும் இருக்காது. சருமம் வந்து நார்மலாக இருக்கும், அதுதான் நார்மல் ஸ்கின். அவங்க எப்படி அவங்க சருமத்தை எதுக்கு பராமரிக்கணும்லாம் கிடையாது. அது வந்து அந்த சருமம் மாறக்கூடியதும் இருக்குது. நீங்கள் சருமத்தை பராமரிக்கலன்னா மாறும். அதனால் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறது நல்லது. அவ்வளோதாங்க. இதுதான் சரும டைப்ஸ்: ஆயிலி, காம்பினேஷன், ட்ரை,
சென்சிட்டிவ், நார்மல். இதுதான் ஸ்கின் டைப்ஸ். உங்களோட சருமத்தை பராமரிங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இருக்கிற பொல்யூஷன், சாப்பாடு எல்லாமே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அதனால் சருமத்தை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். சருமத்தை நல்லாவே பராமரிங்க. உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுத்து பராமரிச்சுக்கோங்க. எந்த தவறும் கிடையாது. இது உங்கள் வாழ்க்கை. அதனால் உங்கள் சருமத்தை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு நீங்கள் தான் டைம் கொடுக்கணும். மற்றவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது, எனக்கு நேரமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னால் எனக்கு எதுவுமே பண்ணிக்கும். நீங்கள் தான் எடுத்துக்கணும். உங்கள் கையில் தான் இருக்குது. அவ்வளோதாங்க, சிம்பிளான ஒரு விஷயம். உங்களுக்குலாம் அதை புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் எனக்கு கேளுங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.